ராஜாக்கள் 11 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையிலும் சாலமோன் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே என்ன கட்டினா? சொன்னாரா ஆண்டவரு? யாத்ராமத்திலே சொன்னாரா? உபாகமத்திலே சொன்னாரா? நீ அங்கெல்லாம் போகாத, சாவகாசம் வைக்காத, வச்சுக்கிட்டேன்னா கடைசியா உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருவாங்கன்னு கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? யாராலேயே தடுத்து நிறுத்த முடியல. சாலமோன் ராஜாவுக்கு மேல நீ ஒரு பெரிய அதிகாரம் படைத்தாலோ இல்ல, அவங்க அதெல்லாம் சொன்னாலும் என்னால எனக்கு தெரியும் பாஸ்டர், எந்த இடத்துல எந்த நேக்கா எங்கனக்குள்ள நான் விலகிக்கிடணும், எங்கனக்குள்ள ஒட்டிக்கிடணும், எங்கன உரசிக்கிடணும், எல்லாம் எனக்கு தெரியும் பாஸ்டர். நான் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா இருப்பேன் பாஸ்டர். அதெல்லாம் சொன்னவன் சாலமோனுக்கு மேல வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல அவனை எதிர்த்து பேச முடியாது. லேலோயா லேலோயா. ஆம், 2 மணி நேரம் ஓவர் டயத்தை கட் பண்ணிடுவேன்னு சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர்றேன்னு சொல்ற ஆளுதான் நீங்க. லேலோயா. ஆம், வாசிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தார். எத்தனை பேருக்கு செஞ்சான்? எத்தனை பேருக்கு செஞ்சான்? லேலோயா. 1000 சாட்சியை சொல்ல முடியும், 1000 சாட்சியை சொல்ல முடியும். சொந்தக்காரங்க தான் போனேன், பிள்ளைய கட்டி கொடுத்துருவேன், 1000 பிள்ளைகளுக்கு கூட சொல்லி இருக்கிறேன். கட்டிட்டு போறிய, திரும்ப கர்த்தர் இடத்துல வந்துருவியா? பைபிள் இல்லைன்னா செத்துருவேன் பாஸ்டர் சொன்ன நபர்லாம் பார்த்துட்டேன். லேலூயா லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், சாலமோனே, கர்த்தருடைய ஜனமே, இவ்வளவு மேன்மைப்படுத்தி இவ்வளவு அலங்காரப்படுத்தி வைத்தாரே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ சோரமார்க்கமாய் போனாய். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், அங்கலாய்க்கிறார். 10 வசனம் வரையிலும், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று முதல் தடவை வந்து சொன்னார். வேண்டாம்ப்பா, வேணாயா, வேண்டாம், விட்டு. எத்தனையோ முறை பிரசங்கத்தில் அவன் மனசாட்சியோடு பேசினான், மனசாட்சியோட குத்தினான். நீ ரட்சிக்கப்பட்ட இன்னும் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, உன் குடும்பத்துல உன் கூட பிறந்தவனை கூட ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியல. நீ பெரிய பீத்த விசுவாசின்னு வேற சொல்ற, மூத்த விசுவாசின்னு வேற சொல்ற. நாங்கள் ஆண்டவருக்காக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் சொன்னோன்னு ரத்தம் குமுக்குன்னு பீச்சிட்டு வெளியே வருது, ரத்தம் கொதிக்குது பாஸ்டர். ஐயோ, ரத்த பொரியல் போட்டு சாப்பிடு. லேலூயா. அப்படி சொல்ற ஆளு நீ உன் ஜனத்தை ஆண்டவருக்குள்ள நடத்த முடியல. 25 வருஷம் ஆகி உன் கூட பிறந்த ஆளை நடத்த முடியல, உன் இனஜன பந்துக்களை நடத்த முடியல, உன் பிராண சிநேகிதர்களை நடத்த முடியல, குடும்பத்தில் புருஷனை சர்ச்சுக்குள்ள கொண்டு வர முடியல, ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியல, பிள்ளைய ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியல. பிள்ளை சோரமார்க்கமா போகுது. கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் பாஸ்டர். லேலூயா லேலூயா. பக்கத்தில் இருக்கிறாளை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் எமோஷனலா பேசுறாரு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பைபிள்ல உள்ளது மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. லேலூயா லேலூயா. நான் ஏதோ மூஞ்செல்லாம் அப்படி வச்சு பயந்துடாதீங்க. லேலூயா.
அன்பின் இருதயம் எனக்குள்ளே ஒளிந்தே இருக்கிறது. பிரசங்கம் முடித்த உடனே ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மேடையெல்லாம் கட்டிட்டீங்க, பள்ளியெல்லாம் செலுத்திட்டீங்க, எவ்வளவு வைராக்கியமான ஆள். வாசிங்க. கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தலை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 13ஆம் வசனம். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல். ஏன் தெரியுமா நீ பண்ணின அட்டூழியத்துக்கு என்னைக்கோ சைனடு குப்பியை கொடுத்துருப்பாங்க, கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீ வேணும், நீ வேணும், நீ வேணும். நீ பண்ண காரியத்துக்கு என்னைக்கோ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை தள்ளி விட்டுருக்கணும், விடல. ஏன் தெரியுமா? உன்னை கூப்பிட்டேன்ல, உன்னை அழைச்சிட்டேன்ல, இன்விடேஷன்ல உன் பேரை போட்டுட்டேன்ல, பரலோகத்துல உன் பேரை எழுதி வச்சுட்டேன்ல, உன் கையில ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த குடும்பம் அந்த பொறுப்பை நிறைவேற்றின்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்துல ஒரு பிராமிஸ் பண்ணிட்டேன்ல. அதனால இறக்க பாராட்டி இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ செய்யலனாலும் உன் பிள்ளைகளாவது இதை செஞ்சிரும்னு சொல்லி ஆண்டவர் துடிக்கிறார், ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நானா இருந்தேன் அதோட அறுத்து விட்டு வந்திருப்பேன். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்யல. எனக்கு அருமையான தெய்வம் சொல்லுகிறார், நீ இவ்வளவு துரோகம் பண்ணிட்ட, அதனால என்ன தெரியுமா? உன் மேல ஒரு கிருபை வச்சு உன்னை அழைச்சேன் இல்ல, அந்த அழைப்பு மாறாததுன்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன்ல, நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்னேன்ல, அதனால ஒரு இரக்கம் பாராட்டி சொல்றேன். உனக்கு 12 கோத்திரத்தை ஆளுகிற அந்த ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தேன். இப்ப அந்த அதிகாரத்துல 90% குடிக்கிறேன், 10% மட்டும்தான். 10 கோத்திரங்களை ஆண்டவர் பிரிக்கிறார். இஸ்ரவேலை ஆளுகிறதற்கு உன்னுடைய சந்ததியில ஒரு 1.5 கோத்திரத்தை ஆளுறதுக்கு ஒரு நபரை எழுப்பி வச்சிருக்கிறேன். அது மட்டும் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். ஆனாலும் அந்த கிருபையை விடாதபடி, அந்த அழைப்பு வீணாய் போகாதபடி, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டது வீணாகாதபடி கர்த்தர் 10 கோத்திரத்தை பிடுங்கி தன் வேலைக்காரனுக்கு கொடுத்து விட்டு ஆண்டவர் ஒரு கோத்திரத்திலும் சில பங்குகளை மாத்திரம் ஆண்டவர் அந்த சாலோமோனுடைய குமாரனுக்கு கொடுக்கிறான். இதை நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். இப்பொழுது ஆண்டவர் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து மேன்மைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் 1 ராஜாக்களும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல அந்த 10 கோத்திரமும் இதர ஜனங்களையும் ஆளுவதற்கு இஸ்ரவேலை தலைமையாக, சமாரியாவை தலைமையாக கொண்டு ஒரு ராஜரீக சிங்காசனத்தை இரபயாம் என்கிறதான சாலோமோனுடைய வேலைக்காரனை கர்த்தர் ராஜாவாக்கி அவனை அரசாட்சி பண்ண வைக்கிறார். பெரும்பான்மையான கூட்டத்தை ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தை, சீயோன் பர்வதத்தையும் எருசலேமையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு சிறு கூட்டத்தை, ஒரு கோத்திரத்தையும் கொஞ்சம் ஜனங்களையும் ஆண்டவர் சாலோமோனுடைய குமாரனுடைய கையிலே கொடுக்கிறார். ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜனம் ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளாக முடங்குகிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய எல்லா எழுச்சியையும் வீழ்ச்சியையும் நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். யூத கோத்திரத்தினுடைய சிங்காசனத்தினுடைய மேன்மைகளை குறித்தும் அவைகளுடைய வீழ்ச்சிகளை குறித்தும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி சில காரியங்கள் கடந்து வரும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் நித்திரை அடைந்த பின் சாலமோன் மரித்து அவனுடைய பிள்ளைகள் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய யூத கோத்திரத்தை மாத்திரம் காத்து வருகிறார். பல இடங்களில் அடை காத்து வரக்கூடிய சூழல்ல இங்க அபியா என்கிறதான ஒரு ராஜா எழும்புகிறான். எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பி வந்தாலும் நீங்க அவர்களுடைய வீழ்ச்சியையும் எழுச்சியையும் வாசிக்க முடியும். இங்கே ஒரு ராஜாவினுடைய காரியம். இந்த அபியா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தான். அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய ஆசா ராஜாவாக்கப்படுகிறான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமைதியா இருந்தது. 10 வருஷம் ரொம்ப அமைதியா, ஹாப்பியா, என்ஜாய்ஃபுல்லான லைஃப் எல்லா ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். கையை தட்டி ஹல்லேலூயா. பல ராஜாக்கள் வீழ்ந்து போன பொழுது ஆசா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ராஜா எழும்பி இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ்ந்து சாவேன்னு சொல்லுகிற ஒரு ராஜா எழும்பி விட்டான். தாவீதுடைய சிங்காசனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் எழும்பி விட்டான். ஆசா என்ன செய்கிறான்? வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி ஹல்லேலூயா. சாலோமோன் செய்த தவறுகளை, குற்றங்களை எல்லாம், அருவருப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றும்படியாக விக்கிரக ஆராதனை, வேசித்தனமும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொன்ன அந்த வார்த்தையை மனதிலே கொண்டவன். எல்லா அருவருப்புகளையும் அவன் தேசத்தை விட்டு அகற்றும்படி கட்டளையிட்டு சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருவரே பூமி அனைத்திற்கு ராஜா என்று சொல்லவும். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய பிள்ளைன்னா இந்த பொம்மை குட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இது மாதிரியே செஞ்சு என் பிள்ளைகளுக்கு விளையாட வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் இடிச்சு. ஹல்லேலூயா. வாசிங்க. யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமைதியா இருந்தது. ரொம்ப அமைதியா, பீஸ் ஆஃப் மைண்ட் ஆட்சி செய்தான். எந்த பிரச்சனையும் கிடையாது. சத்துருக்களை கர்த்தர் பாதபடி ஆக்கி போட்டார். கர்த்தர் அவனுக்கு விலைபாறுதலை கட்டளையிட்டு சுற்றுப்புறமெங்கு சமாதானத்தை உண்டாக்கி தந்தபடியினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தமே இல்லை. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நெல்லு. ஆண்டவரும் எல்லைகள் எங்கும்